இந்த ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளால வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. என்னன்னு சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. 75 ஹவர் சேலஞ்சில் இன்னைக்கு டே 24. எப்பவும் போல முதல் வேலையா ஜிம்முக்கு போய் வெயிட் செக் பண்ணிட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நான் சொன்ன அந்த மிஸ்டேக் என்னன்னா, சம்டைம்ஸ் நமக்கு பசியே இல்லைனாலும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டே இருக்கணும் போல தோணும். கரெக்டாக சொல்லணும்னா ரொம்ப போரிங்காக இருக்கும்போதோ இல்லை நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி அதிகமாக தோணும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிட்ருவோம். அண்ட் ஏன் இப்படி நடக்குதுன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம பிரெயினில் கார்டிசால் ஒரு ஹார்மோன் ஸ்பைக் ஆகும். இது நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வர வைக்காது. அதுக்கு பதிலாக சுகர் அண்ட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்க ஜங்க் ஃபுட்ஸ் மேலே தான் அதிகமாக கிரேவிங்ஸ் வர வைக்கும். அண்ட் இப்படி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால நமக்கு இன்ஸ்டண்ட்டாக டோபமைன் ரிலீஸ் ஆகி ஒரு ஃபேக்கான கம்ஃபர்ட் கிடைக்கும். இதில் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம வயிறே ஃபுல்லானாலும் நம்ம பிரெயின் இதை ஸ்டாப் பண்ண சொல்லாது. ஏன்னா டோபமைன் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கணுன்றதுக்காக. இதனால தான் நம்ம கம்பேரிட்டிவ்லி ஹெல்த்தியான ஃபுட்ஸை விட ஜங்க் ஃபுட்ஸை அதிகமாக சாப்பிட்றோம். அண்ட் இந்த மாதிரி சாப்பிட்றத எமோஷனல் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம பிரேக் பண்ணோம்னா இந்த 5 மினிட் ரூலை ஃபாலோ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் கிரேவிங்ஸ் வரும்போது எதுவும் சாப்பிடாம ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. அது உண்மையாகவே பசியாக இருந்தால் அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறமும் அப்படியே தான் இருக்கும். இல்லை ஜஸ்ட் எமோஷனாக இருந்தால் அந்த 5 மினிட்ஸில் அது மறைஞ்சிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால நம்ம கார்டிசால் லெவல் டவுன் ஆகாது. அண்ட் அதை எப்படி சரி பண்ணணும்னு நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸ்டே டுகெதர், க்ரோ டுகெதர். நாளைக்கு பார்க்கலாம்.